ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டாப் ஃபெதர் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். இது எப்படி ட்ராயிங் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவாக ஆட் பண்ணுறேன். அதை நான் பேப்பர் காப்பி ஆப் மூலமாக ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல கொஞ்சமாக க்ளூ வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக க்ளூவில் நீடியில் டிப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டோன் வச்சுருக்கேன். அந்த ஸ்டோனை இது மேலே பேஸ்ட் பண்ண போகிறேன். இது மேலே ஒட்டிட்டு காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சென்டர் பார்ட்டு பிரிச்சுக்கிறோம். சென்டரில் ஒரு கோடு, அது எதுக்குன்னு நான் இப்போ சொல்கிறேன். நான் இந்த ஸ்டிச்சுக்கு த்ரெட் நீடில் யூஸ் பண்ணுறேன். நான் அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு நம்பர்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம இந்த ஹூக் பார்ட் பார்த்து வாங்கிக்கணும், அவ்வளோதான். நான் இந்த 2 கலர் த்ரெட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஒரே கலர்லேயே நம்ம யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி டபுள் கலர் கலந்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த 2 கலர் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். எப்போதும் போல் நல்லா ஸ்ட்ராங்காக நாட்டு போட்டு எடுத்திருக்கேன். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். 3 ரவுண்டு ட்ரா பண்ணியிருக்கோமா. இப்போ செகண்ட் ரவுண்டு இருக்குல்ல, அதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணணும். சென்டரில் மார்க் பண்ணது காரணம் இங்கே சென்டர்லேருந்து நம்ம ஸ்டிச் போட்டு வர போகிறோம். அப்புறம் ஒரு ஹாஃப் ஃபில்அப் பண்ணிவிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் ஹாஃப் நம்ம ஃபில்அப் பண்ணணும். அதனால தான் சென்டரில் பண்ணேன். இப்போ என்ன பண்ணுறோம்னா செகண்டாக ட்ரா பண்ண லைனில் பஞ்ச் பண்ணி த்ரெட் எடுத்து டாப்பில் உள்ள லைனுக்கு பஞ்ச் பண்ணிவிட்டு பட்டன் ஹோல் மாடலில் இழுத்துட்டு கீழே, அதாவது ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு பஞ்ச் பண்ணி லாக் ஸ்டிச்சு கொடுக்குறோம். லாக் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறமா திரும்பவும் நம்ம ஒரு ஹாஃப் ஃபில் பண்ண போகிறோம். பட்டன் ஹோல் மாடலில் இழுக்கிறோம். இங்கே இந்த ரவுண்டில் ட்ரா பண்ணது மேலேயே நீங்கள் ஸ்டிச் கொடுத்துட்டு வாங்க. அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும், ஷேப்புமே ஒழுங்காக வரும். இப்போ இந்த போன ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும். அதாவது த்ரெட்டு ஃபுல்லாக லோட் ஆகிருக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் விரிஞ்சு அதாவது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம ஸ்டிச் போட்டுட்டு வர போகிறோம். கொஞ்சம் இடம் விட்டு நடுவில் கிளாத்து தெரிகிற மாதிரி. செகண்டுக்கு நெருக்கமாக ஸ்டிச் கொடுத்துட்டு டாப்புக்கு போகும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கொஞ்சம் விரிஞ்சாப்பில் ஸ்டிச் போடுறோம். அதே மாதிரி நம்ம பட்டன் ஹோல் மாடல் இழுத்துட்டு ஃபஸ்ட் லேயருக்கு வந்துட்டு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். லாக் ஸ்டிச் அந்த ட்ரா பண்ணது மேலேயே கொடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஷேப் கரெக்டாக வரும். இதே தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ட்ரா பண்ணதுக்கு மேலேயே ஸ்டிச் கொடுத்துட்டு வந்தோம், அந்த ஷேப் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இப்போ கீழே ஃபஸ்ட் லேயரில் பஞ்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதாவது லாக் ஸ்டிச் இந்த ட்ரா பண்ண டைரக்ஷன்லேயே நான் கொடுத்துட்டு வரேன். இந்த இடத்துல நம்ம போடக்கூடாது. லாக் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல
ஃபினிஷிங்கே வராது. லாக் ஸ்டிச் எப்போதுமே ட்ராப் பண்ண லைனுக்கு மேலேயே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லேயரும் ஃபார்ம் ஆகும், உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்குமே சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் கரெக்டாக ட்ரேஸ் பண்ணி வரைஞ்சிக்கணும். இதே மாதிரி தான் நம்ம கொடுத்துட்டு வர போகிறோம் கடைசி வரைக்கும். இந்த சைடு போக போக ஸ்டிச்சஸ் வந்து சின்னதாகிக்கிட்டே வரும். ஆனால் நம்ம கடைசி வரைக்கும் சின்ன ஸ்டிச்சாக இருந்தாலும் ஒன்று கூட விடாமல் நம்ம போடணும். அப்போ தான் அந்த ஷேப்பு அந்த ஸ்டிச்சு ஃபுல்ஃபில் பண்ண முடியும். பொறுமையாக கவனிங்க. நான் சொல்லி கொடுக்குற மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் ஸ்டிச்சஸ் எல்லாமே. அப்படியே என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அதே லேயரில் நம்ம வந்து ஸ்டிச் கொடுத்துட்டு வரோம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம இங்கே நம்ம போன ஸ்டிச் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கோன்னா இந்த இடத்துக்குலாம் ஏறி போடக்கூடாது. நம்மளோட ட்ரா பண்ண லைன் வந்து இங்கே இறங்குது. அப்போ இதுக்குள்ளேயே தான் நம்ம ஸ்டிச் போட்டுட்டு வரணும். போட்டுட்டு இங்கே ட்ரா பண்ண லைனில் போட வேண்டியதான். போட்டுட்டு பட்டன் ஹோல் மாடலில் இழுத்துட்டு ஃபஸ்ட் லேயருக்கு வந்து ஸ்டிச் கொடுத்துட்டு லாக் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு திரும்பவும் அதே மாதிரி ஸ்டிச் கொடுத்துட்டே வர வேண்டியது தான். ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக எண்ட் நாட் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போட்ட எண்ட் நாட்டை அடியில் இழுத்து விட்டுருங்க. அப்போ தான் அந்த லூப் வந்து மேலே ஃபார்ம் ஆகாமல் உள்ளே போகும். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து ஃபில்அப் பண்ணியாச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து ஃபில்அப் பண்ணணும். அப்போ இதே மாதிரி தான் சென்டர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். அதாவது இந்த இதுலேருந்து ஆரம்பித்து இங்கே கொண்டு வந்து முடிக்கிறோம். மேலே போக போக கொஞ்சம் விரிஞ்சாப்பில் ஸ்டிச் போடுறோம். கீழே வர வர கொஞ்சம் நெருக்கமாக ஸ்டிச் போடுறோம். இது ஒன்று மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். மற்றபடி பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதே மாடல் யூஸ் பண்ணி தான் இந்த பிகாக் ஃபெதர் ஃபில்லிங் ஸ்டிச்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். உங்களுக்கு ஸ்டிச்சை பற்றின டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு செகண்ட் லேயருக்கு பஞ்ச் பண்ணி தேர்ட் லேயருக்கு மூவ் பண்ணுறோம். திரும்ப பட்டன் ஹோல் மாடலில் இழுத்துட்டு ஃபஸ்ட் லேயருக்கு ஸ்டிச் கொடுத்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து செகண்டு அதே மாதிரி டாப் லேயரில் பஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃபஸ்ட் லேயருக்கு ஒரு ஸ்டிச்சு கொடுக்குறோம். கொடுத்துட்டு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு தான் செகண்ட் லேயருக்கு நம்ம ஒரு பஞ்ச் கொடுக்குறோம்.
இதே மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்டிச்சை போட்டு வரலாம். நீங்கள் எந்த கலர் த்ரெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டிச் பொறுத்து. இந்த ஸ்டிச்சுன்னு இல்லை, எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே எந்த கலரில் வேணாலும் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். லாஸ்ட் வரைக்கும் ஒரே மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு வரும். அதுக்கு தான் நம்மளுக்கு ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரணும். அப்படின்னா கரெக்டாக நம்ம ட்ரேஸ் பண்ண கற்றுக்கணும். கரெக்டாக ட்ரேஸ் பண்ணி கரெக்டாக ட்ரா பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரி நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது சுருக்கம் வராமல் பார்த்துக்கணும். சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கிளாத்தை ஃப்ரேமில் நல்லா டைட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அடியில் பிடிக்கிற த்ரெட்டும் நீடிலில் பிடிக்கிற த்ரெட்டும் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். அதாவது ஒரு க்ரிப்பு கொடுக்கறதுக்காக தான் நம்ம பிடிச்சி ஸ்டிச் பண்ணுறது. அது வந்து சாஃப்டாக பிடிக்கணும், ரொம்ப டைட் பண்ணி பிடிக்கக்கூடாது. எண்டு வரைக்குமே ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம வந்து எண்ட் நாட் போட போகிறோம். இப்போ நான் காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த ஸ்டோன் சுற்றி அவுட்லைன் பீடு எப்படி வைக்கிறதுனும் இந்த இதை சுற்றி அவுட்லைன் பீடு எப்படி வைக்கிறதுனும் சொல்லி கொடுக்க போகிறேன். அதுக்கு நான் காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன், நார்மல் ஷூவிங் த்ரெட் தான். அதுக்கப்புறமா பீட்ஸ் நீடில் எடுத்திருக்கேன், அயன் பீட்ஸ் நீடில். நம்ம பஞ்ச் பீடு வந்துட்டாலே ஒவ்வொரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறேன், நெக்ஸ்ட்டுமே ஒவ்வொரு பீடு தான் போடுறேன். இப்போ கரெக்டாக அந்த ஷேப் வந்து கொண்டு வரணும். அப்போ இதுக்கு நடுவில் ஒரு பீடு வச்சா கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம குட்டியாக ஒரு பீடு வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். பண்ணிட்டு நம்ம வந்து எண்ட் நாட் போட போகிறோம். எண்ட் நாட் போட்டு அடியில் நல்லா இழுத்து விட்டுருங்க, அப்போ தான் அந்த த்ரெட்டெல்லாம் உள்ளே போகும். இதுக்கு பேர் தான் பீகாக் ஃபெதர் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், பாய்.